மக்களே இன்றைக்கான வீடியோவில் பேசி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 5 தான் மக்களே. ஆமாம், ஆனால் இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வேறு வீடியோவாக இருக்க வேண்டியது, ஸ்கெலிட்டன் ஃபார்மாக இருக்க வேண்டியது இப்போ வந்துட்டு இப்படி ஆகிடுச்சு. ஸோ நல்லா போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் ஃபார்மாக தான் இருக்க வேண்டியது, அதாவது ஒரு ஸ்கெலிட்டன் டஞ்சன்லேருந்து ஃபார்மாக உருவாக்க வேண்டியது. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது மிஸ் ஆகிடுச்சு, அதாவது கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஸ்கெலிட்டன்ஸை தான் போய் பார்க்க போகிறோம். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டேன்டா இன்னமே நீ ஆட்டம் இதெல்லாம் பாட்ட. ஓகே மக்களே, இங்கே தான் வந்தாச்சு, காட்டுக்கு நடுவில். ஓகே மக்களே, ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ஸ்கெலிட்டன் ஃபார்மு. என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், டீஃப்ளேட்டாக இருக்கிறதுக்கு இப்படி வச்சா ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். அதான் போன வீடியோ. அப்புறம் ப்ளஸ் ஒரு செம்மையான ஒரு மைனிங் செஷன், டைமண்ட் 1.5 ஸ்டாக்கு கிட்ட கிடச்சிச்சு மக்களே. முன்னாடி ஏதோ ஒரு எவ்வளோ இருந்துச்சு, ஒரு 1/2 ஸ்டாக்கு என்னமோ இருந்துச்சு, 1.5 ஸ்டாக் கிட்ட கிடச்சி அந்தளவுக்கு ஒரு மைனிங் செஷனு. ஆனால் அது இல்லை, அந்த வீடியோ தான் போயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தூங்குற இடம், அங்கே இருந்தால் மாட்டில் நியர்பைன்னு வரும். ஸோ அதனால தான் அந்த லேடர் வந்துட்டு வெளியே போகிறதுக்கு, இந்த லேடர் எதுக்குன்னா உள்ளே தான். ஸோ ஏதாவது இப்போ உங்களுக்கு பிரைட்னஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதான், அதாவது ஏதாவது ஃபார்மில் என்ன ஆச்சு ஏதாவது நடுவில் வந்து பார்க்கணுன்னா பார்த்துக்கிறதுக்கு. அந்த ட்ராப் டோர் வச்சுங்கன்னா நம்மளே மீறி எதாவது விழுந்துருவோம்ல, ஸோ அதனால் சேஃப்டிக்கு தான். ஓகே, ஸோ இதான் மக்களே. நான் எதுக்கு கீழே வச்சுருக்கேன்னா, அது ஒரு மேலேயே ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, ஆனால் ஸ்டாக் ஆகுது ஸ்கெலிட்டன் நம்ம கொள்ள தான் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதாவது லைட் கரெக்டாக இந்த பிளாக்கில் தான் நிற்கிற மாதிரி வச்சுருந்தேன், ஆனால் அது ஷாக் ஆகாததுனால கீழே கொண்டு போயிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே போய் ஆகுது. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான் மக்களே. ஸோ 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணேன், கிட்டத்தட்ட எவ்வளோ செஞ்சதுன்னு நீங்களே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ நம்ம போய் நான் டைமண்டு காட்டுறேன். இதான் ஃபார்மு, செம்மையாக ஒர்க் ஆகுது. ஓகே, வாங்க போகலாம் மக்களே. வந்தாச்சு. ஸோ என்னென்னா ரெட்ஸோட பாருங்கள், ஜஸ்ட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு டப்பா வேறு சேர்ந்து இருக்குது, அதில் வேறு கொஞ்சம் இருந்துச்சு. மெயினாக நம்ம டைமண்ட் ஆல்மோஸ்ட் 1.5 ஸ்டாக், ஒரே ஒரு டைமண்ட் தான் மிஸ் ஆகுது, மிச்சபடி எல்லாமே இருக்குது மக்களே. பார்த்துக்கோங்க. நம்ம இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோன்னு சொல்லலைல்ல, ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் தான் அதெல்லாம். ஓகே, ஸோ இவ்வளோ டைமண்ட் இருக்குது. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து கொஞ்சம் டைமண்ட் எடுத்து பிகாக்ஸ் செய்ய போகிறோம். மூணு டைமண்ட் மட்டும் எடுத்து பிகாக்ஸ் செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்துட்டு நெதர் போர்ட்டல் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பில்ட் பண்ணலாம், இல்லைனா மேலே பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் வேணாம், ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டோரேஜ் இனிமேல் இருக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு அப்படியே அந்த சைடில் கட்டலான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போ டைமண்ட் எடுத்து பிகாக்ஸ் செய்ய போகிறோம். ஓகே, ஸோ 3 டைமண்ட் ஃபைனல் எடுத்தாச்சு. அதாவது எதுக்கு அவ்வளோ இதாக எடுக்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் டைமண்ட் யூஸ் பண்ண வரோம்ல, அதனால தான் கரெக்டாக 3. ஓகே, ஸோ இப்போ வந்து செய்யலாம். பிகாக்ஸு நம்ம கைக்கு வந்தாச்சு. ஓகே, ஃபஸ்ட் டைம் டைமண்டில் ஒரு பொருள் செய்கிறதுனால தான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம போன கேவுக்கு போய் லாவா வாங்கிட்டு வரோம். அங்கே போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய கேவ் வேஸ்ட், அதாவது அது இன்னும் பெரிய கேவ் ஜாயின் ஆகும். பட் இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன், அது இன்னுமே பெருசாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதாவது இதுதான் நம்ம மைனிங் ஏரியா. ஸோ அந்த ஓட்ட வழியாக வந்து அப்படியே இங்கே கண்டுபிடிச்சது தான். இப்போ போகும்போது சின்னதாக தான் இருக்கும், பட் போக பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. அப்படியே போகிறோமா. ஸோ இங்கே லாவா பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி எதாவது இருக்கும்னு. இது வந்துட்டு பெட் ரீச்மெண்ட் பண்ணிட்டு தான். இங்கே எதுக்கு செஸ்ட் இருக்குன்னா, நான் தான் வச்சேன். ஏதாவது இப்போ அப்பப்போ மைன் பண்ணி ஏதாவது சேர்த்து வச்சுக்கலாம், சப்போஸ் எடுத்துட்டோன்னு என்ன பண்ணுறது, அதுக்கு தான். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு பெருசாக தான் இருக்கும் இந்த கேவ். இப்படி போடும், இது வேறு ஒன்று. ஓகே, இது பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் எந்த ஜாயினும் இருக்காது. நம்ம மேலே போய் காட்டுற பாருங்க, எனக்கே மறந்துடும். ஸோ அவ்வளோ பெரிய கேவ் சுற்றி முற்றி. ஐயோ, இந்த பையன் வரட்டானா, ஐயோ அது ஆடு கொண்டு வரல கையில், ஸ்டிக்கு மட்டும் எதுக்கு எடுத்துருக்கு, பிகாக்ஸில் அடிப்போம். இவன் இந்த மாதிரி இருந்தால் கூட அடி யாரையா
இப்போ பிரச்சனை இல்லை, இவனுங்க க்ரௌண்ட் ஆகிட்டா பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து மறுபடியும் தேட வேண்டியதுதான் இந்த லாவா போல். கண்டுபிடிச்ச மக்களே, அதாவது இது பெருசாக இல்லை, கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு. பரவாயில்லன்னு வந்துட்டேன். இது தெரியும் மறுபடியும் வேறு ஏதாவது வேணுன்னா இன்னும் வேணுன்னா இங்கே பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? கடைசி அப்ஜீடியன். ஸோ வந்துச்சு அவ்வளோ 26 கிடச்சிருக்கா. இன்னும் பண்ணி எவ்வளோதான் அனுப்புவேன். சரி போதும் தான். பட் இருந்தாலும் மக்களே, அதாவது நார்மலாக வந்து அதாவது இந்த மாதிரி எந்த கேவை பார்த்தா நான் எப்போவுமே இப்படி மைண்ட் பண்ணுவேன். பார்த்தா என் மறுபடியும் இப்போ டைமண்ட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இப்போ எவ்வளோ ஆகும் தெரியல. டைமண்ட் மைண்ட் பண்ண பார்ப்போம். 1 இன்னொன்னா 2 அவ்வளோதானா? பக்கத்தில் எது பார்ப்போம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். -42 ஒய் லெவல் இதில் கிடைக்கிறதே அதிசயம் தான். ஓகே, நான் இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போய் கண்டிக்க மாட்டேன். வந்தாச்சு மக்களே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கட்ட போகிறோம். ஸோ சைடில் வச்சு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. அதாவது இது என் ஓன் டிசைன் தான். 4 பிளாக் தள்ளி இங்கே ஒன்று, அதாவது நம்ம வீடுக்கு படி. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 பிளாக் வச்சுட்டு அதுக்கு கீழே இதுமாரி 2 பிளாக் வைக்கணும். இதேமாரி ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி மக்களே. ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளாக்கையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வைக்கணும் மக்களே. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டேர்ஸ் எடுக்கணும். ஸ்டேர்ஸ் எடுத்து நான் வந்துட்டு டீப் ஸ்லேட் பிரிக்கில் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு ஒரு 4 பிளாக்காக எவ்வளோ இது விட்டுருங்க, அந்த எக்ஸ்ட்ரா பிளாக் விட்டுருங்க. இப்போ இது ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டேர்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி மக்களே. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு பிளாக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் ஒன்று, அப்புறம் இது ஃபுல்லாக அப்படியே ஒரே ஒரு லெவல் மட்டும் ஏற்றுற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சாச்சா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் முடிச்சாச்சு. ஸோ இது வந்துட்டு நான் ஓன் டிசைன் எப்படின்னா, இந்த வேர்ல்டை க்ரியேட்டிவில் எடுத்து க்ரியேட்டிவ்க்கு ஒரு காப்பி, வேர்ல்டை காப்பி பண்ணி அதில் க்ரியேட்டிவ் போட்டு அதில் இந்த மாதிரி கட்டி பார்த்தேன் மக்களே. நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக பண்ணிடுங்க. ஒரு பிளாக் தள்ளி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டேர்ஸ் வச்சிடணும். அப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் எடுங்க. அதாவது நான் அப்ளிகேஷன் இன்னும் கொஞ்சம் போய் மெயின் பண்ண மக்களே. ஒரு ஸ்டாக் மேலே வந்துச்சு. அப்புறம் அதை மட்டும் காமிக்கல, அந்த கிளிப்பை மட்டும் நான் மறந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3x3 அப்ளிகேஷன் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ இந்த 2 பிளாக் வச்சிடணும். இப்போது இங்கே வந்துட்டு ஒரு டீப் ஸ்லேட் பிரிக்கு, ஒரு வால், இங்கே ஒரு வால், இங்கே ஒரு பிரிக்கு, இந்த மாதிரி இங்கே நடுவில் வைக்கணும். இந்த பக்கமும் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு மேலே வந்துட்டு இப்போ 3 டீப் ஸ்லேட் பிரிக்கு இப்படி அந்த ஆப்போசிட் சைட்லேயும் அப்படி, அதாவது இந்த பக்கமும் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா 3 பிளாக்கு மேலே வைக்கணும் மக்களே. வச்சதுக்கப்புறமா மேலே ஏறிட்டு நீங்கள் இது ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. இது ஃபுல்லாக அப்படியே அப்ளிகேஷன் கவர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மேலே 3 வால் அந்த மாதிரி. நான் வந்துட்டு டீப் ஸ்லேட் பிரிக்கில் பண்ணுறது. நீங்கள் வேணால் பாலிஷ்டு டீப் ஸ்லேட்டு இல்லைனா இன்னொன்று ஏதோ வகை இருக்கும், அந்த வகை. ஸோ இது மட்டும் உடச்சிட்டு மாற்றிடுங்க மக்களே. இப்போ ஓகேவா? அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சு. என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டானேன்னு பார்க்காதீங்க. வீடு லென்த்தை போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் டக்கு இப்போதைக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோவா நான் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண மாட்டோம். சும்மா உள்ளே போய் அப்படியே பார்த்துட்டு 2 செகண்ட் வெளியே வந்துடுவோம். 2 செகண்ட் இல்லை. ஓகே, ஸோ வந்துட்டு எல்லாம் ரெடி, போகலாமா? இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்து பற்ற விடா. ஓகே, இன்னொரு டிமென்ஷனுக்கு நம்ம வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் ஆகிடுச்சு. ஆரம்பிக்கலாமா? ஓகே, வில்லேஜ் ஓவர் வேர்ல்டு எல்லாத்தையும் டாட்டா, நான் வரேன். போகலாமா? ஓகே, வந்தாச்சு. எனக்கு இப்போது நவரலாம். ஆனால் என்ன பயம்னா, இப்போ அந்த இடத்துல பறந்துட்டு நம்ம அப்படியே கீழே போய் வந்துட்டோம்னா என்ன பண்ணுறது? ஸோ அதான் சரி, ஓகே போவோம். அரே ப்ரோ, இந்த மாதிரி லக்கேஸ்ட் ஸ்பான் எனக்கு கிடச்சதே இல்லை. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது கட்டுற கிளிப்பும் மறந்துட்டேன், ரெக்கார்ட் பண்ணல. ஸோ மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஹாக்லின் மட்டும் இன்னொருத்த வர இருந்தான், அவனை கொண்டுட்டேன். ஆனால் 2 பேரும் தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க மக்களே. நெதர் ஃபோர்ட்ரஸ் நம்ம கண்ணு முன்னாடி கிடச்சிருக்கு. இது ரொம்ப பெரியதான். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் அதுக்கடுத்த வீடியோவில் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணலாம். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணலாம். எதுக்குன்ற காரணத்தை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.